வணக்கம் சார். வணக்கம் சார், திருத்தணியில் ஒரு 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வடமாநில சிறுவனை வெற்ற மாதிரியான ஒரு காட்சி, அதை அவங்களே வேற பதிவிடுறாங்க. காரணம் என்ன? எதுவும் சண்டை தகராறா இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரீல்ஸ் தான் காரணம். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த மாணவனுடைய அந்த சிறுவனுடைய இன்ஸ்டா தளங்கள் எல்லாம் பார்க்கும்போது அருவாளோட தான் இருந்திருக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு போக்கில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்திருக்கு. பொலிட்டிக்கலாக அது ஒரு பக்கம், இதுக்கு காரணம் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் போகிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது அந்த மனநிலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன சார்? பொதுவாகவே இந்த ஒரு அடலசன்ட் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வளரிளம் பருவத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா என்னென்னா, ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும், ஒரு அடையாள சிக்கல் இருக்கும். அதாவது நான் எப்படி என்னோடய ஐடென்டிட்டியை மற்றவங்கள்ட்ட காமிக்க போகிறேன், நான் எப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு தனிச்சு இருக்க போகிறேன், நான் எப்படி மற்றவங்களோட கவனத்தை என் மேலே திருப்ப போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் பொதுவாகவே அடலசன்ட்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். அதற்காக சில விஷயங்களில் எல்லாரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி இன்ஸ்டா மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கைகள் அந்த அடலசன்ட்டில் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டா மாதிரியான சோஷியல் மீடியாலாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ இதை பண்ணுனா எனக்கு நிறையா கவனம் கிடைக்கும், ஒரு இது மாதிரியான டான்ஸ் ஆடினா கவனம் கிடைக்கும், ஒரு பாட்டு பாடினா கவனம் கிடைக்கும், இல்லை இது மாதிரியான ஒரு வன்முறை சம்பவத்தை நான் செய்கிற மாதிரி போட்டேன்னா எனக்கு உடனடி கவனம் கிடைக்கும். இது மாதிரி அந்த கவனம் கிடைக்கிறதுக்காக சில பேர் மட்டும் இது மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுக்கும் போக தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சில நபர்கள் தான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே அடலசன்ட் எல்லாரும் இப்படி போவாங்களான்னா அப்படி கிடையாது. ஒரு கவன ஈர்ப்புக்காக ஓரளவு ஒரு எக்ஸ்டென்ட் எல்லாரும் ஏற்றுக்கிற வகையில் அதை ஈடுபடுவாங்க. பட் சில பேர் ஏற்கனவே குற்ற செயல்கள் செஞ்சவங்க, இல்லை குற்ற செயல் செய்யும்போது அதனால் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கொள்ளாமல் இருக்கிறவங்க, அவங்களோட சமூக பொருளாதார சூழல் இதெல்லாம் சார்ந்து சில பேர் இது மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதையும் நம்ம இன்ஸ்டாவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இன்னும் ஒரு ட்ரெயினில் படியில் தொங்கிட்டு போகிறது, கத்தியை எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ஒரு உயரத்துலேருந்து குதிக்கிறது, இது மாதிரியான ஒரு அட்வென்ச்சர்லாம் செஞ்சு இன்ஸ்டாவில் போடுறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு சம்பவமாக இதை நம்ம பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இந்த சிறுவனினுடைய அந்த ஒரு சிந்தனைக்கு காரணம் அப்படின்றது அந்த ஏஜ் அப்படின்றது ஒரு ஃபேக்டராக இருந்தாலும், பொதுவாகவே இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாத்துலேயுமே ஒரு தவறு செஞ்சால் ஒரு ஆசிரியர் தண்டிப்பாங்க, இல்லை ஒரு பேரண்ட்ஸ் தண்டிப்பாங்க. இந்த மாதிரி இப்போது இந்த குறைஞ்சிருச்சு இந்த ஜென்ரேஷனில், அதுக்கு தான் இதெல்லாம் காரணம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியறதில்ல. இல்லை தட்டி கேட்க, இப்போ ஆசிரியர்கள் தட்டி கேட்டால் அதுக்கான தண்டனைகளும் இருக்குது. ஆசிரியர்களே அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல்லாம் உருவாயிருச்சு அப்படின்லாம் பார்க்குறாங்க. அதுதான் இதுக்கெல்லாம் காரணமா? தண்டனைகள் குறைஞ்சிருச்சா, இல்லை அந்த நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஆட்கள் கிட்ட அந்த பவர் இல்லாமல் போயிருச்சா? இல்லை, இது வெறும் ஏஜ் தான் காரணம்னு நான் சொல்லாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான செயல்கள் செய்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க வளரக்கூடிய சூழல், அவங்களோட சமூக பொருளாதார சூழல், இது மாதிரியான ஒரு குற்ற செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, அதன் மேலே அவங்க கூட உள்ள சமூகம் என்ன மாதிரியான ஒரு பார்வையை வச்சுருக்கு, இதை க்ளோரிஃபை பண்ணுதா, இல்லை இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா, அதே மாதிரி ஒரு மொராலிட்டி மேலே அவங்க வளர்கிற அந்த சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, என்ன விதமான பார்வையை வச்சுருக்கு. இது மாதிரி கத்தி எடுக்கிறது, ஒரு அடிக்கிறது, ஒரு வன்முறையாக பேசுகிறது, ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரி நடந்துக்கிறது, இதையெல்லாம் அந்த பசங்க வளர்கிற சூழல் அனுமதிக்குதா, அனுமதிக்காமல் இருக்கா, இது மாதிரி நிறைய சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இதில் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ பெற்றோர்கள் கவனிக்கிறது இல்லையா, ஆசிரியர்கள் கவனிக்கிறது இல்லையா, இல்லை தண்டனை கொடுக்கறது இல்லையா, அதனால் இப்படியெல்லாம் வந்துடுதா அப்படின்னா, இது எல்லாமே ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் இவங்களை போய் எந்த வகையில் தண்டிச்சிட முடியும்? இப்போ ஆசிரியர்கள் தண்டித்தா ஆசிரியர்கள் மேலேயே இப்படி அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ இது வெறும் தண்டனை குறைவு அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இந்த மனநிலை அவங்களுக்கு எங்கேருந்து வருது? இன்னொருத்தரை அடிக்கலாம், இன்னொருத்தரை வெட்டலாம், அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போகலாம், அதுக்காக போலீஸ் கேஸ் போட்டாலும் அதையும் நான் சந்திக்கலாம். இது எல்லாமே ஒரு ஹீரோயிசமாக, இப்படி செஞ்சாதான் ஒரு கெத்தா, இப்படி நடந்துக்கிட்டாதான் நான் ஒரு ஆண்மகனா, இப்படி உருவாக்கக்கூடிய இந்த ஆட்டிடியூடை க்ளோரிஃபை பண்ணக்கூடிய சினிமாக்கள்லாம் இப்போ தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு.
இப்போ வரக்கூடிய நாயகன்கள் எல்லாரும் இது மாதிரி போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்களாகவும் இது மாதிரி வன்முறையை க்ளோரிஃபை பண்ணக்கூடியவங்களாகவும் இப்படி தான் நாயகன்களை நம்ம உருவகப்படுத்துகிறோம். அப்போ ஒரு அடலசென்ட் வந்து இது மாதிரியான ஒரு ரோல் மாடலை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான். அவனோட வளர்கிற சூழலும் இது மாதிரியான ஒரு எதிர்மறையான சூழலாக இருக்குது. அங்கே இது மாதிரியான செயல்களை அந்த சூழலும் க்ளோரிஃபை பண்ணுது. இப்படி எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அந்த இடத்துல வளரக்கூடிய சில இளைஞர்கள் மட்டும் இது மாதிரி ஒரு நடவடிக்கை தவறி போகிறாங்களே தவிர, இது ஒட்டுமொத்தமாக ஸ்கூலில் எல்லா டீச்சரும் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அந்த பசங்களே உருவாக மாட்டாங்கன்னா அப்படி கிடையாது. அது நம்ம ரொம்ப சிங்கிள் பாயிண்டடில் பார்க்குறோம். மல்டிபிள் ஃபேக்டர் அந்த பையன் வளர்றான் இல்லையா, ஒவ்வொரு ஃபேக்டரும் ஒவ்வொரு அந்த பையனோட வளர்ச்சியிலையுமே ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்குள்ள சினிமாக்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. பேரண்டிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி கண்டித்து வளர்க்குறதுனால குழந்தைங்களுக்கே வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயமா போயிடுது. சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா கன்வெர்ட் ஆகும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் சார்? அதெல்லாம் இருக்குதா, இல்லை பேரண்டிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை வளர்ப்பு இருக்கு இல்லையா, குழந்தை வளர்ப்புன்றதே ஒரு ட்ராமாட்டிக் ஒன்று தான். ஏதாவது குழந்தைங்களை அடிக்காமல் வளர்த்த குடும்பம்னு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவில் நம்ம சேர்த்துருவோமா? அன்னைக்குள்ள சூழலில் அன்னைக்குள்ள நேரத்தில் இந்த குழந்தைய வழிபடுத்துறதுக்கான சில நடவடிக்கைகளை அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பெற்றோர்கள் அதை உபயோகிக்கிறாங்க. ஒரு டீச்சர் அடித்து வளர்க்குறான், ஒரு ஸ்கூலில் அடித்து வளர்க்குறான், ஒரு அப்பா அம்மா அடித்து வளர்க்குறாங்க. இது எல்லாமே சைல்டுஹுட் ட்ராமான்னு நம்ம இன்றைக்கி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வளர்ப்புன்றதே ஒரு வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய ஒரு குழந்தை வளர்ப்பாக தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. அது ஒன்று அதனால் அந்த குழந்தைங்க டீவியேட் ஆகி போயிடல, அதனால் அந்த குழந்தைங்க மோசமாக போயிடல, அதனால் அந்த குழந்தைங்க இன்னொருத்தன் கழுத்தை பிடிச்சி வெட்டல, அதனால் பண்பட்டு தான் இருந்தாங்க. அதனால் இதை எல்லாமே தாண்டி இன்னைக்கு ஒரு மனித அறம்ன்றது எப்படி இருக்குது, ஒரு மானுடம் எப்படி இருக்குது, சக மனிதர்களை எப்படி மதிக்கிறோம், சக மனிதர்களுக்குரிய உரிமையை எப்படி கொடுக்குறோம், எல்லாத்தையும் எப்படி நம்ம ஈக்குவலாக நடத்துகிறோம், எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மனித அறங்கள் மதிப்பிழந்துக்கிட்டு வருது. அதுக்கு வேல்யூஸ் கிடையாது. அதுவும் பர்டிகுலர்லி இன்னைக்குள்ள யங் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்கள்ட்ட இந்த எந்த ஹியூமன் வேல்யூஸும் கிடையாது, இவங்கள்ட்ட எந்த எத்திக்கல் இதுவும் கிடையாது. யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் திட்டலாம், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் அப்படின்ற மனநிலை தான் இன்றைக்குள்ள அடலசென்ட்டாக இருக்குது. இந்த மனநிலை சோஷியல் மீடியாலையும் சினிமாக்களையும் க்ளோரிஃபை பண்ணப்படுது. ஒரு அடலசென்ட் இப்படி சிந்திக்கிறது தப்பு இல்லை, பட் இப்படி சிந்திக்கும் போது அப்படி இல்லைப்பா, சமூகம் அப்படி இயங்காதப்பா, சமூகம் இப்படிலாம் இருந்து சமூகத்தில் நம்ம இருக்க முடியாதுப்பா, நம்ம சமூகத்துக்காக தான்ப்பா இருக்கணும், ஒரு சோஷியல் வெல்ஃபேர் தான்ப்பா முக்கியம், அதற்காக நம்ம என்ன இப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புலாம் இப்போ இல்லை. அந்த ஒரு இடம் சொல்கிறீங்களா சார்? இப்போ சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ சினிமா பட நடிகர்கள்கிட்டலாம் கேட்டால் எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு ஆடியன்ஸ்க்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும். ஆனால் அதை பகுத்து பார்க்க வேண்டிய ஒரு புரிதலை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது ஆசிரியரோ பெற்றோரோ தானே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க கிட்ட தான் பிரச்சனை வருதா, இல்லை கண்டிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குதா அப்படின்றது தான் நான் அதை தான் வலியுறுத்தி கேட்குறேன். அதாவது 12 வயசு 13 வயசில் ஒருத்தன் எப்படி ஒரு சினிமாவை பகுத்து பார்க்க முடியும்? அந்த மென்டல் மெச்சூரிட்டி அவனுக்கு இருக்காது. அப்போ பார்த்ததெல்லாம் நம்புகிற வயசு தானே அந்த வயசில் இருக்கும். ஒரு 18 வயசுக்கு மேலே தானே நமக்கு ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டியே வருது. எது சரி, எது தப்பு, எது நியாயம், எது தவறு, எது யதார்த்தம், எது கற்பனைன்றதெல்லாம் 18 வயசுக்கு மேலே தான் தெரியும். அதற்கு முன்னாடி பார்க்குற எல்லாத்தையும் உண்மைன்னு தான் நம்புவோம். நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி தான் இருக்கணும்னு தான் நடப்போம். இதுதானே ஒரு அடலசென்ட் ஏஜே. அப்போ இப்படிப்பட்ட அடலசென்ட் தானே உருமாறி போகிறாங்க. இப்போ சினிமா எடுக்கிறோம், இது 18+ சினிமான்னு சொல்லி எடுக்கிறோம். உண்மையிலேயே 18+ மட்டும் தான் அனுமதிக்கிறோமா? இல்லை 13 வயசுக்குள்ள குழந்தைங்க பார்க்கலான்னு ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படத்தை 13 வயசு குழந்தைங்க பார்க்க முடிகிற மாதிரி எடுக்கிறோமா? அப்போ இந்த சமூக பொறுப்பு அவங்களுக்கு வேணாமா? இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இல்லாத ஒரு சொசைட்டியில் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்குள்ள குழந்தைங்க யாரை ரோல் மாடலாக பார்க்குறாங்க? சினிமா நடிகர்கள் தான் பார்க்குறாங்க. அப்போ நான் இதை செஞ்சேன்னா என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுற குழந்தைகளும் இது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை அந்த சினிமா நடிகர் புரிஞ்சுக்கணும். இல்லை இந்த சொசைட்டியில் இருந்தானே அவரும் வராரு, இல்லை வேறு எங்கேயாவது வானத்தில் இருந்தால் குதிச்சு வராரு. அப்போ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் இல்லையா? அது எனக்கு இல்லை, நான் நடிப்பேன்ப்பா, நீங்களாக பார்த்து புரிஞ்சுங்கப்பா அப்படி இப்படி சொல்ல முடியாது. அது ஒரு தவறான கான்செப்ட் ஒன்று. இன்னொன்று, பள்ளியாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்களாக இருக்கலாம், இவங்களுக்குள்ள கடமைகளை மறுக்க முடியாது. ஆனால்
இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கும் முதன்மையான கடமைன்றது நல்ல குழந்தையை உருவாக்குறது இல்லை, ஒரு வெற்றி பெற்ற குழந்தையை உருவாக்குறது தான் அவங்களோட கடமையாக இருக்குது. அவங்க அதிகமாக மார்க் வாங்கணும், அதிகமாக படிக்கணும், உலகத்திலே மிக சிறந்த மார்க் வாங்கி வெளியே போகணும். இதுதான் எல்லா பெற்றோர்களுக்கும் கனவாக இருக்குது, எல்லா ஆசிரியர்களுக்கும் இதுதான் கனவாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு பள்ளியோட வேலை என்னது? ஒரு பையனை அதிக மார்க் வாங்க வைக்கிறதா, இல்லை சமூகத்தில் ஒரு நல்ல பண்புகளோடு ஒருத்தனை உருவாக்கி கொடுக்குறதா? அப்போ இந்த மதிப்பெண்கள் மேலே உள்ள இந்த ஒரு அப்சஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்சஷன்னால் இந்த ஹியூமன் வேல்யூஸை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படுறதே நிப்பாட்டிட்டோம். அதனால் அதை நம்ம நடந்தும் அவனுக்கு புரிய வைக்கிறது இல்லை, அதை எந்த வகையிலையும் நம்ம சொல்லி கொடுக்குறதும் இல்லை, அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து தமிழ் இங்கிலீஷே படிக்காதான்றான் டீச்சர். ஜேஇக்கு இவ்வளோதான்ப்பா, 10வது அப்புறம் நீ வெறும் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணால் போதும், தமிழ் இங்கிலீஷ்லாம் நீ படிக்கவே படிக்காதன்றான், போர்டே படிக்காதன்றான். ஒரு லாங்குவேஜை படிக்காமல் எப்படி மொராலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறது? அப்போ இது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. வெறும் ஆசிரியர் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, வெறும் பெற்றோர்கள் மட்டும் காரணம் இல்லை. பெற்றோர்கள் மேலே ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அவன் நல்லா படித்து மார்க் வாங்கினா தானே அவனுக்கு. ஆமாம், ப்ரூவ் பண்ண முடியும். நீட் மாதிரியான ஒரு நேஷனல் லெவலில் எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்குரிய காசு கட்டி எப்படியாவது அதை படிக்க வைக்கணும் தானே பார்ப்பான். அப்போ நீங்கள் வெளியே இருந்து ஒரு பெரிய அழுத்தத்தை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா, அப்போ பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதே அழுத்தத்தை குழந்தைங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அப்போ இது பெற்றோர்கள் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்குள்ள சூழலில் ஒரு வன்முறையை ஆசிரியர் பிரயோகித்தாலும் சரிதான், யார் பிரயோகித்தாலும் சரிதான், அது ஏதோ ஒரு வகையில் க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அதே வன்முறையை அந்த குழந்தையும் பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகள்கிட்ட நம்ம இன்றைக்கி நடந்துக்கணும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் அடித்து வளர்த்தோங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த அடித்து வளர்க்க முடியுமா? ஏன்னா இன்றைக்குள்ள சொசைட்டி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சொசைட்டி கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் மீறி ஒரு சோஷியல் மீடியான்னு ஒன்று உள்ளே வந்திருக்கு, அது குழந்தைங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது ஒரு மொராலிட்டியை எல்லா வகையிலையும் நம்ம நடந்துக்கிறதுல குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம அடிக்கிறதுனாலையோ மற்ற ஒரு அவங்கள வன்முறையை பிரயோகிக்கிறதுனாலையோ அது இன்னும் குழந்தைங்கள்ட்ட ஆழமாக தான் பதியுமே தவிர அது குழந்தைங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. சார், இப்போ குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா 17 வயசு, இப்போ 14, 15 அதுக்கு ஒரு 14 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நீங்கள் அடல்ட்டாகவே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறைய விஷயங்களை இது ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றப்போ க்ரைம்லேயும் நீங்கள் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. சைக்காட்ரிஸ்டா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ஸுங்கிற வரப்போ இந்த பையனை சிறுவன்னு பார்க்கணுமா, இல்லை 18 வயசு அந்த ஒரு வருஷத்துல என்ன மாறிட போகுது? இப்போ 18 வயசுனா அடல்ட்டுக்கு என்ன தண்டனையோ அதானே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ 17ன்றதுனால சிறுவருக்கான சீர்திருத்த பள்ளியில் போட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து சரியா இல்லை, இன்னும் இதை வந்து ஒழுங்குபடுத்தணும், இப்படி நிறைய கருத்துக்கள். நீங்கள் இதை எப்படி அணுகுறீங்க? அதாவது இன்னைக்குள்ள சூழலில் குழந்தைங்கள்லாம் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பட் உண்மையிலேயே எதையெல்லாம் சீக்கிரம் கற்றுக்குறாங்க? கற்றுக்க வேண்டிய எதையுமே அவங்க இன்னுமே கற்றுக்கிறது இல்லையா? போன காலங்களோட இந்த காலத்தில் இன்னும் அதெல்லாம் ஸ்லோவாக தானே கற்றுக்குறான் இல்லையா? எப்படி ஒரு உணர்ச்சி வசப்படாமல் நடந்துக்கிறது, எப்படி கோபம் வரும்போது அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறது, எப்படி எல்லாத்தையும் சமமாக நடத்துறது, எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறது, எப்படி ஒருத்தங்களோட மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எப்போ புரிஞ்சுக்கிறான்? 10 வயசில் புரிஞ்சுக்கிறானா? புரிஞ்சுக்கிறதே இல்லையே. 25 வயசு ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்லையே. இப்போ முன்னெல்லாம் ஒரு 18 வயசு தாண்டினாவே இதுலலாம் ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது, நிதானம் வந்துடுது, பரவாயில்ல அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்த கன்சர்ன் இருந்தது இல்லையா? இன்றைக்கி அந்த கன்சர்னே இல்லையே. அப்போ இதை எல்லாமே கற்றுக்கிறது இல்லையே. எதெல்லாம் சீக்கிரம் கற்றுக்கிறான்? சீக்கிரம் பைக் ஓட்டுறான், சீக்கிரம் ஒருத்தனை போய் அடிக்கிறான், சீக்கிரமாக போய் ஒரு டான்ஸ் ஆட கற்றுக்கிறான், சீக்கிரமாக ஒரு விளையாட்டை கற்றுக்கிறான். இது எல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா தான். இதை தான் அவன் கற்றுக்கிறானே தவிர உண்மையாலுமே ஒரு 18 வயசில் ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டியும் நிதானமும் இன்னைக்குள்ள 18 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அவங்க வந்து தே ஆர் ரிஃப்ளெக்டிங் தி சொசைட்டி. அப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய இது மாதிரியான வெளிப்புறமான ஜிகினாக்கள்லாம் இருக்குது இல்லையா? சண்டை போடுறது, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறது, இல்லை ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறது, அதுக்கு எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இது மாதிரியான ஒரு நாடகங்கள்லாம் ஜித்து வேலைகள்லாம் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டாவில் இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக 18 வயசில் இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இன்றைக்குமே இல்லை. மூளை வளர்ச்சின்றது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இன்னுமே 18 வயசு ஆகணும் இந்த இது எல்லாத்தையுமே பிரித்து அறிகிறதுக்கு.
ஒரு பயாலஜிக்கலாக ஒரு கன்சிடர் பண்ணால் குழந்தைங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயுமே மூளை வளர்ச்சி இருக்குது, இப்பயுமே அந்த திறன்லாம் இல்லை. ஓகே. சோஷியல் மீடியாவை பார்த்து அதில் உள்ளதெல்லாம் அவன் அப்படியே பண்ணுறதுனால என்ன நினைக்கிறான், அவன் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறான்னு நினைக்கிறான். பட் ஸ்டில் ஒரு குற்ற செயல்கள்லாம் செய்கிற விதத்தில், இல்லை அதை பார்க்குற விதத்தில், அதை 13 வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதன் மேலே அவனுக்கு உருவாகிற கருத்துக்கள்லாம் ஒரு அடல்ட் அளவில் தான் இன்னுமே இருக்குது. அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் உலகத்தில் எல்லா கைட்லைன்ஸும் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரியான குற்ற செயல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுவனைல் ஏஜை 18லேருந்து 15ஆவது குறைக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான். இதுக்கு காரணம் என்னென்னா, அவன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான், அவனோட மூளை வளர்ந்துருச்சுன்றது இல்லை. இன்னைக்குள்ள சோஷியல் மீடியா யுகத்தில் அவன் இந்த மாதிரியான குற்ற செயல்களை மிக சிறிய வயதுலேருந்தே பார்க்குறதுனால இது தொடர்பான சீக்கிரமே ஒரு ஒப்பீனியன் மேக் பண்ணிக்கிறான், அதை சீக்கிரமே செய்யவும் ஆரம்பிச்சிடுறான். இதை தடுக்கிறதுக்காக இந்த வயதை குறைக்கிறதுக்கான கைட்லைன்ஸை உலகத்தில் எல்லா பெரும்பாலான நாடுகள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்தியாவிலையுமே இது தொடர்பாக அந்த ஒரு டெல்லி நிர்பயா வழக்கில் கூட திருப்பி நம்ம எல்லாம் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டே மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுருந்தோம். பட் ஸ்டில் அதை வந்து மேபி அதை கன்சிடர் பண்ணலான்றது ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக என்னோட பார்வை இந்த காரணங்கள்னால. அதே மாதிரி சார், இப்போது இந்த ஒரு பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஆல்கஹால் போதையில் வந்து இருந்ததுனால தான் கண்ணா பின்னான்னு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் ஈடுபடுறாங்கன்னு. முதல்ல இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அரசாங்கம் கரெக்டாக நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றது பக்கம் இருந்தாலும், அதுவும் போய் எடுத்துக்கணும், அது ஆல்கஹாலை வந்து நம்ம தண்ணி அடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி அந்த பையனோட இன்ஸ்டா தளங்களில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை எப்படி நெறிமுறைப்படுத்துறது, இல்லை அதை என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லா போதைப் பொருட்களையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஓகே. இன்றைக்கி ஒருத்தன் போய் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஆல்கஹால் நான் எடுத்த மாதிரி அவன் வந்து ரீல்ஸ் கூட போடலாம், ஒரு 18 வயசு தாண்டுதுன்னு வச்சு. கஞ்சா அடிக்கிற மாதிரி ரீல்ஸ் போட முடியுமா? ஏன் போட முடியாது? அது இங்கே ஏன்னா கஞ்சான்றது இங்கே தடைப்பட்ட பொருள், ஆல்கஹால்ன்றது இங்கே வந்து ஒரு அப்ரூவ்டு கமாடிட்டி. அது அப்போ ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையன் ஒரு கஞ்சான்ற ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை தேடி போய் அதை அவன் எடுக்க ஆரம்பிக்கிறான் இல்லையா, அதுவே ஒரு குற்ற செயல் தான். கஞ்சா அடிச்சுட்டு நான் இதை பண்ணேன், கஞ்சா தான் என்னை அடிக்க வச்சிச்சு, நீ கஞ்சா அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ பண்ண குற்ற செயல் தானே, அது அவனுக்கு தெரிஞ்சு தானே அதை பண்ணுறான். அப்போ வெறும் போதைப் பொருள் தான் இந்த குற்ற செயலை உருவாக்குதா? இல்லை, குற்ற செயல் செய்யக்கூடிய மனப்பான்மை அவனுக்கு இந்த போதைப் பொருளுக்கு முன்னாடியே உருவாகிருக்கு. அதனால தான் போய் கஞ்சாவே தேடி போய் எடுக்கிறான். தெரியும், இல்லீகலாக தானே அதை போய் எடுக்கிறான், கடையில் எங்கேயும் வாங்குறது இல்லை இல்லையா. அப்போ ஒரு குற்ற செயல் செய்யலான்ற மனப்பான்மை கஞ்சாவுக்கு முன்னாடியே உருவாகிடுது இல்லையா. இவங்க தான் கஞ்சாவை எடுக்கிறாங்க. கஞ்சா எடுத்ததுக்கப்புறம் இந்த குற்ற செயல் செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாகுதே தவிர இந்த மனப்பான்மையை போதைப் பொருள் மட்டுமே உருவாக்குறது. பட் அந்த உருவாக்குறதுக்கு இல்லை, அது இன்னுமே விகரஸா என்ன செய்யறோம்னு ஒரு நிலை தடுமாறுறதுக்கு காரணம் போதைப் பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ அது அப்படி ஒரு நிலை தடுமாறணும் தானே அவன் நினைக்கிறான், அதுக்காக தானே போய் எடுக்கிறான். ஓகே, நான் ஒரு நிலையா இருந்தோம் அப்படின்றவன் எதுக்கு போய் அதை எடுக்க போறான்? நீ என்னோட நிதானமே இழக்கக்கூடாதுங்க அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் போய் அதை எடுக்க போறான். ஓகே. அப்போ எடுக்கிறதே நிலை தடுமாறணும் தான் எடுக்கிறான். அப்போ நிலை தடுமாறின ஒருத்தன் இது மாதிரியான செயல்கள் செய்ய நிச்சயமாக வாய்ப்பு வருது. ஆல்கஹாலே எடுக்கிறோம், ஆல்கஹாலே நிலை தடுமாறுற அளவுக்கு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அந்த போதையில் எதையா போட்டு அடிக்கிறோம், உடைக்கிறோம், திட்டுறோம், போகிறோம், பண்ணுறோம், நம்மளோட நிதானத்தை இழந்துடுறோம், கான்சியஸ்னஸை இழந்துடுறோம், கட்டுப்பாட்டை இழந்துடுறோம். இந்த கான்சியஸ்னஸ் என்ன தெரியாமையே இழக்கிறான் அவன். இதெல்லாம் கான்சியஸ்னஸ்லாம் இழக்க போகிறேன்னு தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்ஷன்னு சொல்கிறாங்களே சார், தானே அதை நினைக்கலனாலும் அடிக்ட் ஆகிடுறோம் அப்படின்றதுலாம். அதாவது அடிக்ஷன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். கஞ்சா எடுக்கிறவன்லாம் கஞ்சாவுக்கு அடிக்ட் கிடையாது. ஓகே. தண்ணி அடிக்கிறவன்லாம் தண்ணிக்கு அடிக்ஷன் ஆகிட்டான்றது. அடிக்ஷன்றது ஒரு ப்ராசஸ், அது வந்து அது ஒரு எண்ட் ஸ்டேஜ். அது நான் ஒரு பொருளை எடுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கிறேன், நார்மலாக சந்தோஷத்துக்காக எடுக்க ஆரம்பிக்கிறேன், அதை எடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா உணர்றேன். கட்டத்தில் போக என்ன ஆகுதுன்னா, அதை எடுக்காமல் என்னால் நார்மலாக எந்த வேலையுமே செய்ய முடியாத இடத்துக்கு போயிடுறேன். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் எதையுமே செய்யாமல் வெறும் இந்த போதைப்பொருள் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். ஓகே. எடுக்கிறோம், அதை எடுத்துகிட்டு அந்த இன்டாக்சிகேஷன் 4 பேரை போட்டு சாத்துறோம், அடிக்கிறோம், உருறோம், இதெல்லாம் அடிக்ஷன் கிடையாது. இதெல்லாம் கான்சியஸாக அறிஞ்சு டெஸ்பரேட்டாக செய்யக்கூடியது தான் இதெல்லாமே. ஒரு அடிக்ஷனில் இருக்கிறான் இல்லையா, அவன் கான்சியஸ்னஸ் கிடையாது, அவன் பாவம், அவன் இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவன், அவனுக்கு தேவை ஹெல்ப்.
அவனுக்கு தேவை மெடிக்கல் ஹெல்ப். பட் இந்த இன்டாக்சிகேஷன் எடுத்துகிட்டு போய் 4 பேர் அடிக்கிறான், உடச்சிக்கிறான், வெட்டுறான் இல்லையா, இவனுக்கு தேவை மெடிக்கல் ஹெல்ப் இல்லை, இவனுக்கு தேவை லீகல் ஆக்ஷன். இது குற்றம், அது டிசீஸ். அது ஓகே. இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சோஷியல் மீடியாவில் அவங்க அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஒரு ஜென்ரேஷனை நல்ல வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு இல்லையா சார்? அப்போது இந்த இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா இப்போ டிஜிட்டலாக என்ன வேணால், என்ன கண்டென்ட் வேணாலும் அவைலபிளாக இருக்குது, என்ன வேணால் பார்க்கலாம், ஒரு வயலன்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஜாதி ரீதியாக பெருமையாக போடுற மாதிரியான ரீல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நெறிமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்குது தானே அப்போது? நிச்சயமாக இருக்குது. ஓகே. பட் என்னன்னா, இதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செய்ய முடியும் நம்ம நாட்டில்? ஓகே. ஒரு இந்தியா மாதிரியான நாடுகளில் நார்மலாக இருக்க சட்டத்திட்டங்களே நம்மளால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஒரு டிராஃபிக் லைட் வந்து ரெட்டு போட்டால் நிற்கணுன்றது தான் விதி, அதையே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைல்ல. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய சாதாரண விதிகளையே ஃபாலோ பண்ணாத ஒரு சமுதாயத்தில் ஒரு சோஷியல் மீடியா ரெகுலேஷன்ஸை எப்படி எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும்? அது வந்து ஒரு மல்டிபிள் ப்ராசஸ். அது ஆனால் இன்னும் கொண்டு வரவே இல்லை. அது கொண்டு வரதே கஷ்டன்ற. ஓகே. எப்படி இப்போ நீ வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் கொண்டு வரான், 18 வயசுக்கு மேலே வந்து யூசர் நேமே போட முடியாது, 18 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு கீழே யாராலுமே சோஷியல் மீடியா லாகின் பண்ண முடியாதுன்றான். இதே இந்தியாவில் கொண்டு வரீங்க, என்ன ஆகும்? பெற்றோர்கள் அவங்களோட ஐடியில் போட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பெரும்பாலான பசங்க யூஸ் பண்ணுற ஃபோனெல்லாம் யார்? அவங்க அம்மா அப்பா ஃபோன் தானே. இதில் எப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ணுவீங்க? இதில் எப்படி கண்டென்ட்டை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க? ஸோ இது ஒரு, அதாவது இது அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதன் வழியாக இந்த பசங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்றது ரொம்ப இன்டைரக்ட் வே. அது சொசைட்டியில் ஒரு எத்திக்கல் பிஹேவியரை, ஒரு மொராலிட்டியை, ஒரு ஹியூமன் வேல்யூஸை மல்டிபிள் ஸ்டேஜஸில் நம்ம கொண்டு வந்தால் மட்டுமே தான் குழந்தைகள் இது மாதிரியான விஷயங்களை பார்த்து விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒரு நாளில், ஒரு நைட்டில், ஒரு ஜீவோவில் கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் உடனடியாக அவனை போட்டு ஜெயிலில் போடணும், அவனை கொலை பண்ணணும், அவனை என்கவுண்டர் பண்ணணும், இது மாதிரியெல்லாம் பண்ணாமல் இதற்கு என்ன சமூகத்தில் ஆழமான காரணங்கள் இருக்குது, இந்த ஆழமான காரணங்களை கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிறதுக்கு ஒரு அரசாங்கமும், ஒரு கல்வி நிறுவனமும், பெற்றோர்களும், நம்மளை மாதிரியான ஒரு சிவில் சமூகமும் என்னென்ன மாற்றங்களை நம்மக்கிட்ட நம்ம ஏற்படுத்த போகிறோம், இது எல்லாமே ஓவர் த பீரியட் நம்ம செஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை ஒரு ஹெல்த்தி ஜெனரேஷனை உருவாக்க முடியும். இல்லைன்னா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது 2 நாள் பேசுவோம், கோவப்படுவோம், திட்டுவோம், அடுத்த நாள் அடுத்த விஷயத்தை பார்க்க போயிடும். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சார், ஒரு டவுட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னே நிலை தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம், அது ஒரு க்ரைம் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணை போய் ஈவ்டீசிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இந்த மாதிரியான தகராறில் ஈடுபட்டுட்டு நான் என்ன பேசினேனே நாளைக்கு எனக்கு தெரியல, இல்லை இந்த மாதிரி நான் செஞ்சுருக்க மாட்டேன், இன்டென்ஷனலாக இல்லை, போதைனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எக்ஸ்கியூஸா இல்லை அவங்களுக்கு அந்த மனநிலை இருந்ததுனால அப்படி பண்ணுறாங்களா? அந்த ஒரு டவுட் இருக்குது. அது எப்படி, அது அந்த போதையினால வந்து தான் அந்த தைரியம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, போதை தான் காரணம்னு சொல்கிறது? போதைப் பொருள் எடுக்கிறதுக்கான காரணமே என்னது? அந்த போதைப் பொருள் அவனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்துக்கு தானே அவன் எடுக்கிறான். அந்த போதைப் பொருள் எடுத்தால் நான் நிதானம் இழப்பேன், அந்த போதைப் பொருள் எடுத்தால் நான் எக்ஸைட் ஆவேன், அந்த போதைப் பொருள் எடுத்தால் எனக்குள்ளே உள்ள கண்ட்ரோல்லாம் குறையும் அப்படின்ற அந்த எஃபெக்ட் உருவாகும் தெரிஞ்சு தானே இந்த போதைப் பொருளை எடுக்கிறான். அப்போ ஒருத்தனுக்கு வந்து இன்னொருத்தன் கட்டாயப்படுத்தி ஒரு போதைப் பொருளை கொடுக்குறான், அதனால் அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா கூட ரைட், இந்த போதைப் பொருள்னால தான் அதை செஞ்சான்னு சொல்லலாம். நானாக விரும்பி குடிக்கிறேன், எதுக்காக குடிக்கிறேன், இந்த எஃபெக்ட்லாம் உருவாகும் தெரிஞ்சு தான் குடிக்கிறேன். அப்போ இதெல்லாம் உருவாகும்னு தெரிஞ்சால் அப்போ அந்த நேரத்தில் நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் அவனுக்கு தெரியும் தானே. ஸோ பேசிக்காக அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு முன்னாடியே இருக்கணும். அந்த தவறு செய்கிறதுக்குரிய இன்டென்ஷன் முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ என்ன ஆல்கால் அடித்தா எனக்கு வந்து ஒரு நிதானம் இல்லாமல் போகணும்னு தெரியாமல் குடிச்சிட்றானா? ஓகே. அப்படின்னா ஒரு காஃபி டீ குடிக்கிறது தானே, எதுக்கு போய் ஒரு ஆல்கால் எடுக்கிறான்? அதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, இது ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவனுக்கு தெரியும்ல. நான் நிதானத்தை இழக்க போகிறேன்னு தெரியும்ல, என்னோட கண்ட்ரோல் போக போகுதுன்னு தெரியும்ல. அப்போ அந்த நேரத்தில் நான் இது மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியணும்ல. இப்போ நான் ஆல்கால் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தெரியும் தானே ஓட்டுறான். இல்லை நான் இப்போ ட்ரங்க் டிரைவ் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தனை போய் இடிச்சிட்டான்,
இல்லை நான் காரணம் இல்லை சார், எனக்குள்ளே உள்ள ஆல்கஹால் தான் காரணம்னு சொல்ல முடியுமாங்க? நீயா தெரிஞ்சு தானடா எடுத்து இது மாதிரி ஆகும்ன்ட்டு. அப்போ ஆல்கஹால் ஒரு போதைப் பொருள்னால உருவாகக்கூடிய குற்ற செயல்களுக்கு போதைப் பொருட்கள் எடுத்தவங்க தான் காரணமே தவிர போதைப் பொருள் காரணம் கிடையாது. இதெல்லாம் உருவாகும்னு தெரிஞ்சு தானே நம்ம செய்கிறோம். அதை ஓகே சார், ஒரு மாராலிட்டி, ஹியூமன் வேல்யூஸ் எல்லாம் இந்த கால ஜென்ரேஷனுக்கு தேவை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.